ஒரு சில கூட்டங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சங்கிகள் இதற்கு தடைகள் பல உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஒரு சில கூட்டங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சங்கிகள் இதற்கு தடைகள் பல உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் வளர்ச்சி பணிகள் ஒரு புறம் என்றால், திருக்கோயிலுடைய திருப்பணிகள் மறுபுறம் என்றால், பக்தர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப பக்தர்களுடைய முடிக்காணிக்கை மண்டபம், அதேபோல் பக்தர்களுடைய காணிக்கைக்கேற்ப அவர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு திருத்தேர்கள், பாதுகாக்கப்பட்ட திருக்குளங்கள், அதேபோல் திருக்கோயிலுக்கு வந்து செல்லுகின்ற அதிக பக்தர்கள் கூடுகின்ற இடங்களில் மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, அதேபோல் நாள்தோறும் கட்டணமில்லா அன்னதானம் என்று பல்வேறு முயற்சிகளில் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபட்டிருந்தாலும் இதில் கண்ணுறுத்துகின்ற ஒரு சில கூட்டங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சங்கிகள் இதற்கு தடைகள் பல உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த தடைகள் எந்த சூழல் வந்தாலும் அதை தகர்த்தெறிகின்ற திறந்தோள்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு உண்டு. இந்த இறைப்பணி தொடரும். இந்த இறைப்பணியால் பிற்காலத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அந்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்ற பெயர்களுக்கு உரியவர்களாக கல்வெட்டுகளில் இடம்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிப்பு வராமல் இருப்பதற்காக மாநகரத்துடைய பெருநகரத்துடைய மேயர் இரவு பகலாக அந்த பணியில் சுற்றி தோண்டு கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு உதவியாக நாங்களும் எங்களை போன்ற அமைச்சர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் உறுதுணையாக இருப்போம். அதிகாரிகளும் முழுவீச்சில் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொடர் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளில் அவ்வப்போது பார்வையிடுதல், குளங்களை தூர்வாறுதல், கால்வாய்களை சீரமைத்தல் போன்ற பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே வருகின்ற பருவமழையை எதிர்கொள்வதற்கு அரசும் ஆட்சியும் கட்சியும் தயாராக இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.